அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது எதிரிகள் உங்களுடைய எதிரிகள் ஏதாவது செய்வினை இந்த மாதிரி ஏபல் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செய்வனை செய்தவனுக்கே திருப்பி விடுற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனும் உங்களை சேரும். சரிங்களா? அதாவது இந்த பூஜையை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பூஜையை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 எலுமிச்சம்பழம். சரிங்களா? அந்த 3 எலுமிச்சம்பழத்துலையும் புள்ளி இல்லாமல் கரும் புள்ளிகள் இல்லாமல் நல்ல ஒரு தூய்மையான 3 எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக வாங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த எலுமிச்சம்பழம் வாங்கும்போது விலை பேசாமல் இந்த எலுமிச்சம்பழம் வாங்கணும். சரிங்களா? அவங்க 10 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்கள் 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசாமல், விலை பேசாமல்னா பேரம் பேசாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வாங்கிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா, அதாவது கிராமப்புறங்களில் கோழி அடை வைப்பாங்க. சரிங்களா? கோழி அடை வச்ச அந்த முட்டையை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்காக அடையில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய தருவாயில் உள்ளக்க கரு உருவாகிருக்கும் பாருங்க, அந்த தருவாயில் இருக்கக்கூடிய முட்டையை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பூஜைக்கு அதுதான் முக்கியம். சரிங்களா? அந்த முட்டையை எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, குண்டூசி. இந்த 3 எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கீங்களா, அந்த 3 எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் 21 குண்டூசி. அப்போனா 3 எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் தலா ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் 21 குண்டூசி வர்ற மாதிரி 3 எலுமிச்சம்பழத்துக்கும் சேர்த்து வாங்கிக்கணும். சரிங்களா? குண்டூசினா தெரியும்ல, கடையில் விற்கும், வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுடுகாட்டில் பிணம் எரியூட்டப்பட்ட சாம்பல். சரிங்களா? இந்த பிணம் எரியூட்டப்பட்ட சாம்பலெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்னா ஒரு மண் கலையத்தில் வாங்கி சேகரித்து எடுத்து வச்சுக்கிறணும். சரிங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பூஜை முடிச்சுட்டு பலி கொடுக்கறதுக்கு நாட்டு சேவை. சரிங்களா? நாட்டுக்கோழி, அதாவது வேறு எந்த வகையிலையும் உள்ள சேவலை வாங்கிக்கிறோம். நாட்டுக்கோழியில் உள்ள சேவலோ இல்லை கோழியோ வாங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பூஜையை எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமாவாசை நாளில் தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்குன்னு இரவு, சரிங்களா, இரவு 8 மணிக்கு மேலே, இரவு 8 மணிக்கு மேலேயே இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வீடுகளில் செய்யக்கூடாது. சரிங்களா? அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது எந்த இதுலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? காடுகளில் பண்ணலாம், உச்சந்திகளில் பண்ணலாம், மயானங்களில் பண்ணலாம், குளக்கரைகளில் பண்ணலாம். சரிங்களா? யாருமே இல்லாத தனிமையான இடம் இல்லை, மாந்திரிகத்துக்குன்னு தனிமையான இடம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பூஜையை அங்கே பண்ணலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம சுடுகாட்டு விஷயங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணும்போது குடும்பங்கள் வாழக்கூடிய இடங்களில் பண்ணோம்னா ஆபத்துக்களும் பின்விளைவும் வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தனிமையான தனிப்பட்ட இடங்களில் காடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? இந்த பூஜை அமாவாசை நாளில் அன்னைக்குன்னு நீங்கள் பூஜையை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா வடக்கை பார்த்து உட்காந்துக்கிறணும். வடக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு தலவாழை இலையை எப்போது நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல அதே மாதிரி போடக்கூடாது இந்த பூஜைக்கு. அதாவது இலையை திருப்பி போடணும். சரிங்களா? இந்த பூஜை முறைகளுக்கு மட்டும் என்ன செய்யணும்னா இந்த தலவாழை இலையை திருப்பி போடணும். சரிங்களா? திருப்பி போட்டு நீங்கள் ஏற்கனவே சேகரிச்சுட்டு வந்திருக்கூடிய சுடுகாட்டு சாம்பலை அந்த தலவாழை இலையில் அப்படியே பரப்பி, புரியுதுங்களா, தலவாழை இலையில் அந்த சுடுகாட்டு சாம்பலை பரப்பி அதோடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சிடணும்னா இந்த நாட்டுக்கோழி கரு உண்டான நாட்டுக்கோழி முட்டையை அந்த நடுப்பகுதியில் வச்சுட்டு இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் அந்த இது மேலே வச்சுட்டு எதிரியோடைய சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செஞ்சீங்கன்னா எதிரியோடைய ஃபோட்டோவை அந்த முட்டைக்கு கீழே
முட்டை, அதாவது சுடுகாட்டு சாம்பலை வச்சு சுடுகாட்டு சாம்பல் மேலே அந்த எதிரியோடைய ஃபோட்டோ யார் உங்களுக்கு செய்வனை செஞ்சாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்த செய்யணும். செய்வனை செஞ்சவன் யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த பூஜை முறையை செய்யக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக இவன் தான் நம்மளுக்கு செய்வனை செஞ்சேன் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சால் மட்டும் அவனுடைய ஃபோட்டோவை என்ன செய்யணும், எடுத்துகிட்டு வந்து அந்த சுடுகாட்டு சாம்பல் மேலே வச்சு அது மேலே முட்டையை வைக்கணும். சரிங்களா? இதே இது வந்து சில பேர்களுக்கு ஃபோட்டோ இல்லை, அவனுடைய காலடி மண் இருக்குது, அவனுடைய துணி இருக்குது, அவனுடைய முடி இருக்குது, இந்த மாதிரி அவன் பயன்படுத்திய பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை என்ன செஞ்சுங்க, அந்த சுடுகாட்டு சாம்பலில் வச்சு முட்டையை என்ன செஞ்சுங்கன்னா அது மேலே வச்சுருங்க. சரிங்களா? இல்லை எனக்கு ஃபோட்டோவும் இல்லை, அவனுடைய காலடி மண்ணும் இல்லை, அவனுடைய எந்த பொருளும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவனுடைய பேர் என்ன செஞ்சுன்னா அவனுடைய பெயரையும் அவனுடைய அப்பா அம்மா பெயரையும் என்ன செஞ்சுன்னா ஒரு செப்பு தகட்டில், சரிங்களா, நல்லா ஒரு செப்பு தகட்டில் உங்களுக்கு எந்த சரிய அளவு எப்படி வேணுமோ அந்த செப்பு தகடு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் என்ன செஞ்சுக்குங்கன்னா அவனுடைய அப்பா அம்மா பேரை எழுதி இன்னாருடைய மகன் இன்னார் அப்படிங்கிறத அவனுடைய எதிரியுடைய பேரை எழுதிட்டு அந்த எந்திரத்தை அந்த சுடுகாட்டு சாம்பலில் வச்சு அந்த முட்டையும் அது மேலே தூக்கி வச்சிருங்க. சரிங்களா? வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை அந்த முட்டையை பார்த்த மாதிரி எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு, எதிரி உங்களுக்கு உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை 108 உரு முட்டையை பார்த்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த பூஜைக்கு வச்சுக்கோங்க, வேப்ப எண்ணெய் தீபம் உங்கள் முன்னாடி மண் அகல் விளக்கில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி கற்பூரமாக இல்லை வேப்ப எண்ணெய்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 108 தடவை இந்த மந்திரத்தை முட்டையை பார்த்து சொல்லி முடித்த பிறகு அந்த 3 எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி என்ன செய்யுதுன்னா எதிரியை மனசுக்குள் நினச்சிக்கிட்டு குண்டூசியும் கையில் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த 21 குண்டூசியும் எடுத்து ஒன்றா மந்திரத்தை சொல்லி 21 தடவையும் மந்திரத்தை சொல்லி அந்த குண்டூசியை அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்திடணும். சரிங்களா? 21 எலுமிச்சம்பழத்தில் குத்தணும். அதே மாதிரி 3 பழத்துலையுமே நீங்கள் எதிரியை மனசில் நினச்சிக்க அந்த எலுமிச்சம்பழம் தான் எதிரியாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த குண்டூசியை என்ன செய்யணும்னா மந்திரம் சொல்லி குத்தணும். இதே மாதிரி 3 எலுமிச்சம்பழத்தையும் குத்தி முடித்த பிறகு அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் மயான சாம்பலில் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பூஜையெல்லாம் எல்லாம் முடித்த பிறகு அந்த கருங்கோழியோ இல்லை சேவலோ, சரிங்களா, அது கருப்பாக இருக்கணும். இப்போ சரிங்களா, அந்த கோழியோ சேவலை எடுத்து அந்த முட்டையில் மயான சாம்பல் படையல் போட்டிருக்கீங்க அதை அப்படியே இடதுபுறமாக 3 தடவை அந்த கோழியை வச்சு சுற்றிட்டு அந்த கோழியை பழி கொடுத்து அதோடைய உதிரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த முட்டையில் விட்டுறணும். சரிங்களா? நல்லா கவனம் கேட்டால் அதை உதிரத்தை முட்டையில் விட்டுட்டு அந்த கோழி என்ன செஞ்சுருங்கன்னா தூக்கி வீசிடுங்க. சரிங்களா? தூக்கி வீசிட்டு அதை அப்படியே அந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு கருப்பு துணியில் கட்டிடணும். ஏன்னா அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய மயான சாம்பல், முட்டை, அந்த குண்டூசி குத்தப்பட்ட எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே அப்படியே என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு கருப்பு துணியில் கட்டி, சரிங்களா, எதிரியோடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியோடைய வீட்டிலையோ இல்லை எதிரிகள் வீட்டிலலாம் விதைக்க முடியாது அப்படின்னா அவன் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் ஏதாவது இருந்துச்சு, அவனுடைய நிலம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையோ இல்லை அவனுடைய கடைகள்லையோ இல்லை எனக்கு அந்த இதெல்லாம் முடியாது, அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை, அவ வீட்டு வாசலெல்லாம் விதைக்க முடியாது அப்படின்னா மயானத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுருங்கன்னா சனி மூலையில் என்ன செஞ்சுருங்கன்னா கொண்டு போய் அந்த கருப்பு துணியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தோண்டி விதைச்சிடணும். சரிங்களா? மயானத்தில் கொண்டு போய் விதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணும். தப்பி தவறி கூட திரும்பி பார்த்துடக்கூடாது. திரும்பி பார்த்தோம்னா நம்ம பின்னாடியே வந்துடும். சரிங்களா? திரும்பி பார்க்காம வந்துடணும். திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிய குளத்திலே குளிச்சுருங்க. இல்லை அப்படி இல்லாதவங்க என்ன செஞ்சுருங்கன்னா வீட்டு வாசல்லையே மஞ்சள் நீரில் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேப்பிலை போட்டு கலந்து குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. சரிங்களா? வீட்டுக்குள்ளே போய் உங்களுடைய தெய்வத்தை சூடம்பொருதி வணங்கி எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி வணங்கிக்கிங்க. சரிங்களா? இப்படி செஞ்சீங்க அப்படின்னா 11 நாளையில், சரிங்களா, 11 நாளையில் யார் உங்களுக்கு செய்வனை செஞ்சானோ அப்படியே அவனுக்கு உங்களுக்கு எதற்காக அந்த செய்வனை செஞ்சானோ அந்த செய்வனை அப்படியே அவனுக்கு திரும்பி அவனை குடைய ஆரம்பிக்கும், அவனை கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கும், அவன் வீட்டில் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும்.
அதை வந்து நீங்கள் கண் கூட உணரலாம். இதெல்லாம் அனுபவத்தில் கை கண்ட ஒரு பிரயோக முறை, ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. சரிங்களா? இந்த மாதிரி முறையை வந்து உங்களுக்கு செய்வனை யாராவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி அந்த செய்வனையை அவனுக்கு திருப்பி விட முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்பாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.